ஓம் நம சிவாய! குரு வாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியோ, இல்ல அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, ஏதாவது மகன், மகள் இந்த மாரி சரிங்களா? அப்படி பிரிஞ்சு போனவங்க மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறைய பத்தி தான் நான் இந்த வீடியோ பதிவுல முழு விளக்கத்தோட சொல்லப் போறேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்கறது என்னன்னா, சாமி இந்த மாரி வந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டாரு, இல்ல மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்ல மகன், மகள் இந்த மாரி அண்ணன், தம்பி, தங்கச்சி இந்த மாரிலாம் வந்து நிறைய விஷயத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. சாமி இந்த மாரி நல்லா ஒற்றுமையா இருந்தோம். இந்த மாரி வந்து தேவையில்லாத நபர்களுடைய ஒரு சில செயல்பாடுகள்னால இந்த மாரி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப எங்களுக்கு கண்டாலே வந்து அறவே ஆகாது அப்படிங்கிற மாரி இருக்காங்க சாமி. இதுக்கு ஏதாவது பிரயோக முறை இருந்தா சொல்லித்தாங்கன்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்றேன். நான் இப்ப சொல்லக்கூடிய பூஜை பிரயோக முறை வந்து பார்த்தீங்கன்னா, இத செய்தீங்கன்னா, பிரிஞ்சு போன நபர்கள் வந்து எவ்வளவு நாட்கள் ஆயிருந்தாலும் சரி, அவங்களா மனம் திருந்தி அவங்களா உங்கள தேடி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேல பலன் தரக்கூடிய முறைன்னு சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி இத எப்படி பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு கிரகண நேரத்தில பண்ணலாம். சரிங்களா? இல்ல அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு நீங்க தாராளமா பண்ணலாம். அப்ப அந்த அன்னைக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காலையில வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீண்ட கோரை அந்த மூலிகை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த மூலிகையினுடைய வேரு, வெட்டி வேரு, இது கூட பீர்க்கன் பீர்க்கன் விதை, சுக்கு சிறிதளவு, நெல்லிக்காய் விதை, இலுப்பைக்காய் சூரணம் இது எல்லாத்தையும் நீங்க முறையா சேகரிச்சுக்கணும். இது கூடயே வந்து சிறிதளவு வந்து அஞ்சனக்கல் சரிங்களா? இதையும் வந்து நல்லா இட்டு, இது கூடயே வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா 2 ஜாமங்கள் மைப்பதம் வர்ற மாரி நல்லா அரைச்சு, முறையா வந்து இத எடுத்து ஒரு செம்பு சிமில்ல பதனம் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறீங்க. பத்திரமா வச்சுக்கிட்டு, ஒரு பனை ஓலை இருக்கு இல்லைங்களா? பனை ஓலை. பனை மரத்தினுடைய வடக்கு திசையில இருந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இல்ல அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, கீழ இருந்தாலும் உங்களால ஏறி எடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி இருந்தாலும், கீழ கீழ இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதில வந்து நல்ல ஒரு சுத்தமான பனை ஓலையா பார்த்து நீங்க முறையா எடுத்துக்கணும். அதிலே வண்டு அரித்ததா இருந்ததுன்னா, ரொம்ப அதீத சிறப்பு. அப்படி இல்லைனாலும் கிடைக்கலைனாலுமே, பனை ஓலை வந்து நீங்க எடுத்து, நீங்க முறையா வந்து ஒரு மடலம் மட்டும் எடுத்து நல்லா சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணி ஒரு 1 அடிக்கு அளவுல சரிங்களா? ஒரு 1 அடி நீளம் இருக்கிற மாரி வந்து நீங்க முறையா எடுத்து, ஊலக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாம முறையா வந்து கட் பண்ணி நீங்க பத்திரமா எடுத்து வச்சு, முறையா வந்து அதில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இந்த வீடியோவுல ஒரு எந்திரம் ஒண்ணு குடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்த வரைஞ்சிட்டு, யார் இப்ப சம்மந்தப்பட்ட நபர் யாரு வந்து உங்கள தேடி வரணுமோ, அவங்களுடைய பெயரு, அவங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா ராசி நட்சத்திரம், அவங்களுடைய தாய் தந்தையர் பெயரு, இந்த மாரி அதெல்லாம் குறிப்பிட்டு, இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகள் இன்னார் அப்படிங்கிற மாரி ராசி நட்சத்திரத்தோட குறிப்பிட்டு, யாரை தேடி வரணுமோ அவங்களுடைய பேரையும் வந்து குறிப்பிட்டு, அதில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நீங்க செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த மைய வந்து நல்லா மேல அதுக்கு மேல நல்லா தடவி விட்டுறணும். தடவி விட்டுட்டு நீங்க முறையா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலவாழ இல விரிச்சு, அதற்கு மேல வந்து சாம்பல் கொட்டி பரப்பி, அதே எந்திரத்த வந்து அதற்கு மேல வந்து வரைஞ்சிட்டு, நீங்க முறையா அதற்கு மேல வந்து நீங்க இந்த பனை ஓலைய வச்சுட்டு, முறையா அதற்கு உண்டான படையல்லாம் குடுத்துட்டு, தூப தீபங்கள்லாம் குடுத்துட்டு, இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோல குடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்த வந்து இப்ப கிரகண நேரத்தில பண்ற மாரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடியிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் குடுக்கணும். இப்ப அமாவாசை நாளைக்கு நீங்க பண்ற மாரி இருந்ததுன்னா, தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்க இந்த மந்திர உச்சாடனம் குடுக்குற மாரி இருக்கும். அந்த மாரி மந்திர உச்சாடனங்கள குடுத்து, முறையா இதை வந்து எடுத்து சுருட்டி, அதில வந்து பச்சை நூல் வச்சு நல்லா சுத்தி கட்டி, இத எடுத்துட்டு போய் ருத்ர பூமியில குழியில வந்து நேரா நிக்கிற மாரி நட்டி விட்டுட்டு, திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில, பிரிஞ்சு போன நபர் எவ்வளவு நாட்களா இருந்தாலும் சரி, அவங்களா மனம் திருந்தி உங்கள தேடி வந்துருவாங்கன்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இத வந்து முறையா தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பண்ணலாம்னு பாருங்க. நன்றி. மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவுல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய! குரு வாழ்க குருவே துணை.